மாய் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். நிலுவை சம்பளம் வழங்கிட கோரி உழவர்கரை நகராட்சி முன் நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மாணவி ஒருவர் குளிப்பதை மருத்துவர் வீடியோ எடுத்தாரா என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பட்டா மாறுதல் விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டிய கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலுவை சம்பளம் வழங்கிட கோரி உழவர்கரை நகராட்சி முன் நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு 7வது ஊதியக் குழுவின் 33 மாத நிலுவை சம்பளத்தை முழுமையாக வழங்கிட வலியுறுத்தி நகராட்சி அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிலுவைத் தொகை நிதி பற்றாக்குறை காரணம் கூறி வழங்காமல் தாமதப்படுத்துவதாக ஊழியர்கள் சார்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் நகராட்சியில் காலியாக உள்ள முக்கிய பணியிடங்களை நிரப்பி நிலுவை சம்பளத்தை ஒரே தவணையில் உடனடியாக வழங்கிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள அனைத்து வகை பள்ளிகளும் 7 சனிக்கிழமைகளில் இயங்கும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் வெப்ப அலை காரணமாக அளிக்கப்பட்ட விடுமுறை நாட்களை ஈடு செய்திட வருகின்ற 7 சனிக்கிழமை நாட்களில் பள்ளிகள் ஈடுசெய் வேலை நாட்களாக இயங்கும் என்று அறிவித்துள்ளார். அதன்படி வருகின்ற 11ஆம் தேதி வரும் சனிக்கிழமை மற்றும் ஆகஸ்ட் மாதத்தில் 1ஆம் தேதி 22ஆம் தேதி ஆகிய தேதிகளில் வரும் சனிக்கிழமை, செப்டம்பர் மாதத்தில் 5ஆம் தேதி வரும் சனிக்கிழமை மற்றும் அக்டோபரில் 1ஆம் தேதி வரும் சனிக்கிழமையும், நவம்பர் மாதத்தில் 14 மற்றும் 28 ஆகிய 2 தேதிகளில் வரும் 2 சனிக்கிழமைகள் ஆக மொத்தம் 7 சனிக்கிழமைகள் அரசு நிதியுதவி பெறும் தனியார் பள்ளிகள் அனைத்தும் இயங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மாஹே பிராந்தியத்தில் வெப்ப அலை காரணமாக கூடுதலாக 3 நாட்கள் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதால் அந்த பிராந்தியத்தில் கூடுதலாக 3 சனிக்கிழமைகள் வேலை நாட்களாக இருக்கும் என்றும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவி ஒருவர் குளிப்பதை மருத்துவர் வீடியோ எடுத்தாரா என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. கேரளாவை சேர்ந்த மாணவி ஒருவர் புதுச்சேரி அருகே உள்ள கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி அதே பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு படித்து வருகிறார். இவர் நேற்றைய முன்தினம் இரவு குளித்துவிட்டு கதவின் மேல் இருந்த துணிகளை எடுத்தபோது மறுபுறத்திலிருந்து ஆண் நபர் ஒருவர் மொபைல் போனில் வீடியோ எடுப்பதை கண்டு திடுக்கிட்டார். உடனே கதவை திறந்து வெளியே வந்ததும் அந்த நபர் மொபைல் போனுடன் மாயமானார். இதுகுறித்து மாணவி கீழ்த்தளத்தில் வசிக்கும் வீட்டின் உரிமையாளர் மற்றும் 2ஆம் தளத்தில் வசிக்கும் முதுநிலை மருத்துவ மாணவரிடம் விசாரித்தார். ஆனால் அந்த மாணவர் மறுத்துவிட்டார். அவரது மொபைல் போனை சோதனை செய்தபோது அதில் சமீபத்திய பதிவு நீக்கியிருப்பது தெரியவந்தது. இதனால் அழிக்கப்பட்ட வீடியோ பதிவுகள் வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனங்களுக்கு மாற்றி இருக்கலாம் என சந்தேகிப்பதாக அந்த மாணவி நேற்று சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து மாணவி குளித்ததை டாக்டர் வீடியோ எடுத்தாரா, அந்த பதிவு வேறு ஏதேனும் எலக்ட்ரானிக் சாதனத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். இதேபோன்று வம்பாக்கீரப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பெண்ணை மர்ம நபர் ஒருவர் ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் பதிவேற்றமும் செய்துள்ளார். இந்த பதிவை நீக்க வேண்டி அந்த பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி நகராட்சியில் அடிகாசு வசூலிக்கும் முறையை மீண்டும் அமல்படுத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி நகராட்சி ஆணையர் ஸ்ரீஜித் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி நகராட்சிக்குட்பட்ட பொதுவெளி, சாலையோரம் மற்றும் அங்காடிகள் அருகே உள்ள இடங்களில் செயல்படும் தள்ளுவண்டி மற்றும் நடைபாதை கடைகளுக்கு நகராட்சி சட்ட விதிகளின்படி அடிகாசு வசூலிக்கும் முறை நடைமுறையில் இருந்து வந்தது. ஆண்டுதோறும் மின்னணு ஏலம் மூலம் இதை ஒப்பந்ததாரர்கள் தேர்வு செய்யப்பட்டு நகராட்சி சார்பில் அடிகாசு வசூலிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் அடிகாசு வசூல் முறை நிறுத்தி வைக்கப்பட்டது. தற்பொழுது சாலையோரத்தில் எண்ணற்ற கடைகள் வந்ததை அடுத்து அதனை கட்டுப்படுத்தும் வகையில் மீண்டும் அடிகாசு வசூலிக்கும் முறையை நகராட்சி அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதற்காக கடந்த மாதம் 22ஆம் தேதி நடந்த ஏலத்தில் புதிய ஒப்பந்ததாரர்கள் நியமிக்கப்பட்டனர். எனவே கடந்த 1ஆம் தேதி முதல் நகராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலமாக அடிகாசு 1 சதுர மீட்டருக்கு 20 ரூபாய் வீதம் வசூல் செய்யப்படும் என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுல்தான்பேட்டையில் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து காங்கிரசார் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை கண்ணியமிகு காயிதே மில்லத் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு, தேர்வு முறைகேடுகள் மற்றும் நீட் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மாணவர்களிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. மத்திய கல்வித்துறை அமைச்சகத்தின் கீழ் நடைபெறும் நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு மற்றும் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்பதையும்,
நீட் தேர்வை ரத்து செய்திட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி முன்னெடுத்து வரும் மாணவர்களின் குரல் என்ற நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவரும் வில்லியனூர் தொகுதி பொறுப்பாளருமான முகமது ஹசன் தலைமை தாங்கினார். வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கார்த்தி, சத்தியமூர்த்தி, விநாயகமூர்த்தி, கோபு உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் துணை சபாநாயகர் எம்என்ஆர் பாலன் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இதில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு, மாணவர் காங்கிரஸ் தலைவர் ஹர்ஷவர்தன், சேவாதளம் வீரபாண்டியன், மாநில நிர்வாகிகள் பிரதீஷ், இருதயராஜ், ஜோசப், மாவட்ட தலைவர் பாபு, மகளிர் அணி டாக்டர் விஜயகுமாரி, ராணி, ஜானகி, ஷர்மிளா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் தொகுதி நிர்வாகிகள் கனக சுப்ராயன், முருகையன், ராஜேந்திரன், ஜான் பாஷா, ஜாகிர் சையத், இலியாஸ், பூபாலன் உட்பட மாநில, மாவட்ட, வட்டார காங்கிரஸ், இளைஞர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ் மற்றும் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். பிபிஎல் கிரிக்கெட் கேப்டனின் அதிரடி ஆட்டத்தால் ஒசுடு அணி அபார வெற்றி. பிபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டிகள் நேற்றைய முன்தினம் துத்திப்பட்டு சீகேம் மைதானத்தில் துவங்கி நடந்து வருகிறது. நேற்று மதியம் 2 மணி அளவில் நடந்த இரண்டாவது லீக் போட்டியில் ஜெனித் ஏனம் ராயல்ஸ், ரூபி ஒயிட்டவுன் லெஜண்ட்ஸ் அணிகள் மோதியது. டாஸ் வென்ற ஏனம் அணி முதலில் பந்து வீச முடிவு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய ஒயிட்டவுன் அணி 20 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுக்கு 156 ரன்கள் எடுத்தது. ஒயிட்டவுன் அணி துவக்கத்திலேயே விக்கெட்டுகளை இழந்ததால் ரன் வேகம் தடைப்பட்டது. நயன் காங்கேயன், ஆயுத் சர்மா, பரத் ராவத் அடுத்தடுத்து வெளியேறி 32 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தவித்தது. கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடிய சிவ சுபாஷ் 12 பந்துகளில் 5 சிக்ஸர், 1 பவுண்டரி உட்பட 38 ரன்கள் எடுத்தார். தர்ஷன் ராஜகோபால் தனது பங்கிற்கு 46 ரன்கள் எடுத்து கடைசி வரை களத்தில் இருந்தார். ஏனம் அணியில் பிரணாய் சிங் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். பின்னர் 157 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ஏனம் ராயல்ஸ் அணி 15.1 ஓவர்களில் 4 விக்கெட்டுகளை மட்டுமே இழந்து 157 ரன்கள் எடுத்து 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக மட்டையை சுழற்றிய எஸ் பரமேஸ்வரன் 25 பந்துகளில் 6 பவுண்டரிகள், 5 சிக்ஸர்கள் அடித்து 66 ரன்கள் எடுத்து வெற்றிக்கு வழிவகுத்தார். அவருக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இதேபோல் மாலை 6 மணி அளவில் நடந்த 3வது லீக் போட்டியில் உசுடு அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதியது. முதலில் பேட்டிங் செய்த காரைக்கால் அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன்கள் எடுத்தது. அதனைத் தொடர்ந்து விளையாடிய உசுடு அணி 17.1 ஓவரில் 5 விக்கெட் இழந்து 158 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. 31 பந்துகளில் 68 ரன்கள், 3 பவுண்டரி, 7 சிக்ஸர்கள் விளாசி வெற்றிக்கு வித்திட்ட உசுடு அணியின் கேப்டன் சாகர் திரிவேதிக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. காரைக்கால் அரசு பள்ளியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கழிப்பறை கட்டிடத்தை வைத்திலிங்கம் எம்பி திறந்து வைத்தார். காரைக்கால்மேடு பகுதியில் உள்ள அரசு பக்கிரிசாமி பிள்ளை அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சுமார் 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட புதிய கழிப்பறை கட்டிடத்தை எம்பி வைத்திலிங்கம் கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இதில் பேசிய அவர், மாணவர்களின் தேவையை கருத்தில் கொண்டு மேலும் ஒரு கழிப்பறை கட்டிடம், பள்ளி மதில் சுவர் சீரமைப்பு மற்றும் விளையாட்டுக்கூடம் அமைப்பதற்கும் தேவையான நிதி ஒதுக்கி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் மாணவர்கள் கல்வியுடன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கும் முக்கியத்துவம் அளித்து விளையாட்டில் ஈடுபட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது அவசியமில்லை என தாவேகா எம்எல்ஏ சரவணகுமார் விமர்சனம் செய்துள்ளார். காரைக்காலில் இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த திருபுவனை தொகுதி தமிழக வெற்றிக் கழக எம்எல்ஏ சாய்ஜே சரவணகுமார், அரசியல் அமைப்பு சட்டப்படி முதலமைச்சரே அனைத்து துறைகளையும் வைத்துக் கொள்ள முடியும் என்றும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்குவது கட்டாயமல்ல என்றும் தெரிவித்தார். மேலும் சபாநாயகர் தேர்தல் நடத்த எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினால் அதில் தாங்களும் பங்கேற்போம் என்றும் தெரிவித்தார். தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா வேட்பாளர் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையும் அவர் அப்பொழுது தெரிவித்தார். கர்நாடகாவின் மேகதாது அணை தொடர்பான கேள்விக்கு பதிலளிக்காமல் அவர் அங்கிருந்து சென்றது செய்தியாளர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. உசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு பகுதியில் ஜனநாயகத்தை பாதுகாக்க வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அமைதி வழி போராட்டம் நடைபெற்றது. உசுடு தொகுதிக்குட்பட்ட 10 கண்ணு சந்திப்பில் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் மற்றும் புதுச்சேரி சக்தி அபியான் சார்பில் ஜனநாயகம், இந்திய அரசியலமைப்பு மற்றும் மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வலியுறுத்தி லோக் தந்திர பஞ்சாப் சத்தியாகிரகம் என்ற அமைதி வழி மக்கள் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தேர்தல் முறைகேடுகளை தடுக்க வேண்டும், நீட் தேர்வு வினாத்தாள் கசிவுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளின் அதிகாரங்களை பாதுகாத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. தேசிய விருது பெற்ற சிற்பி ராமகிருஷ்ணனை புதுச்சேரி அரசு கௌரவித்துள்ளது. திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த தேசிய விருது பெற்ற சிற்பி ராமகிருஷ்ணனை தேசிய விருது பெற்ற கலைஞர்களை கௌரவிக்கும் விழாவில் புதுச்சேரி அரசு சார்பில் சுமார் 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை வழங்கி சிறப்பித்தது. சிறு வயதிலிருந்தே சிற்பக்கலையில் ஆர்வம் கொண்ட ராமகிருஷ்ணன் மகாபலிபுரம் சிற்பக் கல்லூரியில் பயின்று புகழ்பெற்ற ஸ்தபதி கணபதியிடம் பயிற்சி பெற்றவர். 1990ஆம் ஆண்டு தேசிய விருதும் 2010ஆம் ஆண்டு புதுச்சேரி அரசு சார்பில் கலைமாமணி விருதும் பெற்றுள்ள அவர் இந்திய அரசின் சார்பில் வெளிநாடுகளிலும் சிற்பக்கலை செய்முறை விளக்கங்களை வழங்கியுள்ளார். தன்னை கௌரவித்த முதல்வர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர் ராஜசேகரன் உள்ளிட்டோருக்கு சிற்பி ராமகிருஷ்ணன் நன்றி தெரிவித்தார். தவளக்குப்பம் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 32.13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் வடிகால் சீரமைப்பு பணியினை தொகுதி எம்எல்ஏ ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பிலிருந்து ஹார்ட் டீ பெஞ்ச் கடை வரை புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையின் கிழக்கு பகுதியில் யூ வடிவ வடிகால் வசதிகளை மறுசீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்டம் சார்பில் 36.86 லட்சம் ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் சுமார் 32.13 லட்சம் ஒப்பந்த மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும் இந்த பணிகளை மணவெளி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் சீனிவாசராம், உதவி பொறியாளர் சிவபிரகாசம், இளைநிலை பொறியாளர் கிருஷ்ணகுமார் உட்பட அதிகாரிகள், தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பட்டா மாறுதல் விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டிய கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே ஒரத்தூர் கிராமத்தில் பட்டா மாறுதல், இறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட சேவைகளுக்காக பலரிடம் லஞ்சம் பெற்றும் பணிகளை செய்து தரவில்லை என்று குற்றம் சாட்டி கிராம மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் அவரது உதவியாளரை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பட்டா மாற்றுதலுக்காக ரூபாய் 2000 முதல் 15000 வரை பணம் பெற்றதாகவும் பலரின் விண்ணப்பங்கள் நீண்டகாலமாக நிலுவையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் கிராம நிர்வாக அலுவலகத்தில் பரபரப்பு நிலவியது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த விக்கிரவாண்டி வட்டாட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அந்த இடத்திற்கு சென்று விசாரணை மேற்கொண்டனர். லஞ்சம் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து உரிய விசாரணை நடத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்கள் மத்தியில் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒப்பந்த பேராசிரியர்களை பணி நிரந்தரம் செய்திட தேசிய மக்கள் முன்னணி வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பல ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிந்து வரும் பேராசிரியர்களை நீக்கிவிட்டு புதிய ஒப்பந்த நியமனங்களை மேற்கொள்ளும் அரசின் நடவடிக்கைக்கு தேசிய மக்கள் முன்னணி கடும் கண்டனம் கூறியுள்ளது. பல ஆண்டுகளாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வரும் ஒப்பந்த பேராசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்திட வேண்டும் என்றும், இல்லையென்றால் அரசு கல்லூரி மாணவர்களை ஒருங்கிணைத்து மாநிலம் முழுவதும் போராட்டம் நடத்தப்படும் என்று தேசிய மக்கள் முன்னணி தலைவர் சாமிநாதன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரியில் நிர்வாகம் முடக்கம், முதலமைச்சர் ரங்கசாமிக்கு எதிராக 10 ரூபாய் சட்ட இயக்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அரசு பதவியேற்று 57 நாட்கள் ஆகியும் அமைச்சர்களுக்கு இலாக்கா ஒதுக்கீடு செய்யப்படாதது மற்றும் சபாநாயகர் தேர்தல் நடத்தப்படாததை கண்டித்து 10 ரூபாய் சட்ட இயக்கம் இன்று புதுச்சேரி அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது. காலை 10 மணிக்கு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் ரகு என்கிற ரகுநாதன் தலைமை தாங்கினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் அரசின் நிர்வாக சீர்குலைவை வெளிப்படுத்தும் வகையில் முழக்கங்களை எழுப்பினர். புதிய எம்எல்ஏக்கள் மற்றும் அதிகாரிகள் இலாக்கா ஒதுக்கீடு இல்லாததால் எவ்வித முடிவுகளையும் எடுக்க முடியாமல் தவிப்பதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டினர். சட்டமன்ற மக்கள் சேவைக்கான இடமாக இல்லாமல் சுற்றுலாத்தலம் போல மாறியுள்ளதாகவும் அவர்கள் விமர்சித்தனர். என்னாட்சி அமைச்சரின் இலாக்கா என்னாட்சி, 57 நாள் வீணா போச்சு, சபாநாயகர் தேர்தலை உடனே நடத்திடு உட்பட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி கண்டன பதிவுகளையும் செய்தனர். முதலமைச்சரின் செயல்பாட்டை சர்வாதிகார போக்கு என வர்ணித்த ரகுநாதன், அமைச்சரவை இலாக்கா மற்றும் சபாநாயகர் தேர்தல் விவகாரத்தில் அரசு உடனடியாக செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவதோடு வீதியில் இறங்கி தொடர் போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தார். 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றிருந்தும் மக்களின் அடிப்படை தேவைகளை கவனிக்க தவறிய அரசு ஆட்சி செய்ய இயலவில்லை என்றால் பதவியை விட்டு விலகுவதே சிறந்தது என்று ரகுநாதன் காட்டமாக கூறினார். ஆட்சியின் நிர்வாகத்திறன் மீது பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் அதிருப்தி அடைந்துள்ள சூழ்நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட புதுசாரம் பகுதியில் அமைந்துள்ள சித்தி புத்தி ஸ்ரீ விஜய கணபதி ஆலய திருப்பணிகள் நடந்து வரும் நிலையில் நன்கொடை வேண்டி ஆலய நிர்வாகி கோவிந்தராஜ் தலைமையில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை சந்தித்து சால்வை அணிவித்து நன்கொடை வழங்கிட கோரிக்கை விடுத்தனர். இந்த நிகழ்வின் போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் உடனிருந்தார். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி அலுவலகத்தில் அக்கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தாகம் தணிக்கும் வகையில் நீர்மோர் வழங்கினார். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி, ஒருங்கிணைப்பாளர் பழனி, தொழிலாளர் அணி மாநில செயலாளர் திசோர் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். நிலுவைத் சம்பளம் வழங்கிடக் கோரி உழவர்கரை நகராட்சி முன் நகராட்சி ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். மாணவி ஒருவர் குளிப்பதை மருத்துவர் வீடியோ எடுத்தாரா என்பது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை. பட்டா மாறுதல் விவகாரத்தில் லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டிய கிராம நிர்வாக அலுவலரை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இத்துடன் சாய் மீடியா செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.